நீங்கள் கொல்லிமலை போயிருப்பீங்க, மசுனக்குடி போயிருப்பீங்க. ஆனால் கோயமுத்தூர் காரமடையை தாண்டி முள்ளி மலைப்பாதையில் போயிருக்கீங்களா? அந்த ஒரு பாதையில் இரவு நேரத்தில் வண்டி ஓட்டுறது கிட்டத்தட்ட சாவுக்கு சமம். இந்த ஒரு இடத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மிஸ்ட்ரி என்ன? இந்த ஒரு முள்ளி மலைப்பாதையில் வண்டி ஓட்டும்போது வண்டிக்குள்ளேருந்து திடீர்னு சந்தன வாசனை அடிக்கும். அப்படி வாசனை வந்துச்சுன்னா நீங்கள் கூப்பிடாமலே ஒரு நபர் உங்கள் வண்டிக்குள்ளே ஏறிட்டாங்கன்னு அர்த்தம். அப்படி உங்களோட வண்டிக்குள்ளே வரக்கூடிய அந்த உருவம் உங்களோட தோள்களை தொடும். இதுவரை நீங்கள் பார்த்தே இருக்காத அளவுக்கு மரண குளிர்ச்சியை உங்களால் தெளிவாக உணர முடியும். வெள்ளியங்காடு செக் போஸ்ட்டை தாண்டிட்டாலே முள்ளி வரைக்கும் இருக்கிறது வெறும் அடர்ந்த காடுகள் மட்டும்தான். ரேஞ்ச் இருக்காது, மனுஷங்க இருக்க மாட்டாங்க. அந்த ஒரு பாதையில் இருக்குது வெறும் பயம் மட்டும்தான். இந்த ஒரு முள்ளி மலைப்பாதை வழியா கேரளாக்குள்ள நுழையும் போது ஒரு பழைய பாலம் வரும். அந்த பாலத்தில் வண்டி நிற்கும் போது கீழே இருந்து யாரோ தட்டக்கூடிய சத்தமும் கேட்கும். அதே சமயம் வண்டிக்குள்ள இருக்கவங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படும். இதுக்கு காரணம் அந்த இடத்துல இதுக்கு முன்னாடி நடந்த நிலச்சரிவில் சிக்கி புதஞ்சு போனவங்க இன்னைக்கும் அங்கே வரவங்க கிட்ட உதவி கேட்கிறதா ஒரு ஐதீகமும் இருக்கு. இங்கே நடக்கக்கூடிய விஷயத்துல இதுதான் மிகப்பெரிய ஹைலைட்டு. இந்த ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஹேர்பின் பெண்டு கிட்ட 4 பேர் சேர்ந்து சவப்பெட்டியை தூக்கிட்டு ஒரு சவ ஊர்வலம் போறத தெளிவா பார்க்க முடியும். 20 கிலோமீட்டருக்கு இடையில ஒரு ஊர் கூட கிடையாது. அப்போ அந்த சவப்பெட்டியை தூக்கிக்கிட்டு போகக்கூடிய நபர்கள் யாரு அப்படின்னு பார்த்தா அதே இடத்துல இறந்து போய் அவங்களுக்கு இறுதி சடங்கு சரியான முறையில் நடக்காதனால அவங்க ஆத்மா சாந்தி அடையாம இன்னைக்கும் அந்த இடத்துல தொடர்ந்து சவ ஊர்வலம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. உங்களில் எத்தனை பேர் இந்த ஒரு பாதையில் பயணம் பண்ணியிருக்கீங்க? கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காம நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க.